வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 29/7/2026 இரவு 8:06 வரைக்கும் பௌர்ணமி திதியும் அதற்கு பிறகு பிரதமை திதியும் காணப்படுது. மாலை 3:27 வரைக்கும் உத்திராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரமும் காணப்படுது. இரவு 11:37 வரைக்கும் பிரீத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு ஆயுஷ்மா நாம யோகமும் காணப்படுது. காலையில் 7:15 வரைக்கும் பத்திரை கரணமும், இரவு 8:06 வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலையில் 3:37 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:15 10:15 வரைக்கும், மாலையில் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:17 1:50 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 7:37 9:10 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:44 12:17 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பௌர்ணமி தேதி. நான் எப்பவும் சொல்றது, பௌர்ணமி தேதியில் தெய்வ வழிபாட்டுக்குன்னு ஒதுக்குங்க. அதுவும் ஒரே ஸ்தலம், அதுவும் சமாதி ஸ்தலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய குலதெய்வம் எடுத்துக்கொள்ளலாம். அமாவாசையிலும் நன்மையை தரும், அதே மாதிரி பௌர்ணமியிலும் குலதெய்வம். இல்லைன்னு சொன்னால் ஒரு காவல் தெய்வம். இதுகளை தொடர்ந்து ஒரு 12 பௌர்ணமிகள் நீங்கள் அதை வழிபட ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படின்னா, தொடர்ந்து அதனுடைய மண்ணை மிதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுற அந்த சக்தி உங்களை வழிகாட்டும். அதுக்கு பிறகு அது உங்களை முழுதாக ஏற்றுக்கொள்ளும். அந்த சக்தி உங்களை அரவணைக்கும். அதனுடைய நேர்மறை சக்திகள் உங்களை வழிகாட்டும். அதனால தெய்வ வழிபாட்டுக்கு உபயோகப்படுத்துங்க. ஆனால் எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய முடியலை, நாட்கள் கிடைக்கல, இன்றைக்கு பௌர்ணமி முழு நிலவு செய்கிறோம் அப்படின்னா அது 100% இல்லைனாலும் அது ஒரு சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளைக்கு. ஏன்னா பிரீத்தி நாம யோகம் இருக்குது, தேய்பிறை பத்திரை கரணம் கூட காலையிலேயே முடிஞ்சு அதுக்கு பிறகு கௌளவ கரணம் ஆரம்பிக்குது. சிறப்பு. இப்படி பல விஷயங்கள் நன்மைக்குள்ளே இருக்குது. அப்போ இன்றைக்கு முடியாத கட்டத்தில் ஒரு ஜோதிடரோட அனுமதியை பெற்று உங்கள் சரண ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே ராசி பலனை நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக தெளிவாகணும்னால நான் தொடர்ந்து ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது, பலனை கேட்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. இங்கே இருக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பலன் எப்படி கேட்பதுங்கிறதுக்கான தெளிவு இல்லாமல் இருக்காங்க. எல்லாருக்கும் ஜென்ம நட்சத்திரம் தெரியும், ஜென்ம ராசி தெரியுது. அந்த ராசியை வச்சுக்கிட்டு அவங்க பலனை கணிப்புறது தான் இங்கே இருக்க சிக்கல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசிங்கிறது சந்திரனுடைய நகர்வை வச்சு உருவாகிறது. சந்திரன் ஜனன நேரத்தில் எந்த நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக மாறுது. அந்த நட்சத்திரம் எந்த ராசியினுள்ள இருக்குதோ அது ஜென்ம ராசியாக மாறுது. இங்க 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த ஜாதக விதியின்படி தாய் கிரகமாக சொல்லப்படுவது சந்திரன். தாய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடலை கொடுக்குறான். அதாவது தந்தையினுடைய சக்தி,
வின் சக்தி, அது தாயினுடைய முட்டையை அடையும் போது அது உடலாக மாறுது. அப்போ இங்கே சந்திரனுடைய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் அம்சத்தையும் மன அம்சத்தையும் கொண்டிருக்கார். அதே நேரத்தில் அப்போ தந்தை யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக விதியில லக்னத்தை கொண்டிருக்கு. லக்னம் தான் தந்தையினுடைய அம்சத்தை வருது, அதுதான் சூரியனை கொண்டு அமையுது. அப்ப சூரியன் தான் இங்க ஆத்மகாரகன், சூரியன் தான் உற்பத்திக்காரகன், சூரியன் தான் தகல படைப்பிற்கும் ஆதாரமாக இருப்பவர். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க லக்னத்தை வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம். நீங்க எந்த ஜோதிடத்தை போனாலுமே அவரு பலன் எதுல இருந்து சொல்லுவார் அப்படின்னா லக்னத்தின் அடிப்படையாக தான் சொல்லுவார். அப்ப லக்னத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கோச்சார பலன்கள் சந்திரனை வச்சு பார்க்கலாம், ராசியை வச்சு பார்க்கலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். ஒருத்தருடைய உடல் மனம் சரியாக இருந்தா தான் அவருடைய வாழ்க்கை நடக்கும். என்னத்தான் ஒரு ஆத்மசக்தியும் எங்களுக்கு உத்வேகமும் எல்லாமே சரியாக இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்னத்தை கட்டாயம் பாருங்க. இப்ப நான் மேச ராசி அப்படின்னு சொல்றேன்னா மேச லக்னக்காரங்கள் அதை உன்னிப்பா கவனிங்க. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள், தாய் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம், கடந்து போறதுக்கு பாருங்க, அதை பேசி பெருசாக்காதீங்க. கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில கவனம் செலுத்துறது நன்மையை தரும். மன உளைச்சல்கள், மன நிம்மதிக்கிறது, சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை சந்திக்க வேண்டி வரும், விரயங்களை சந்திக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதிக்கிறது, தூக்கம் கெடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு இருந்தா, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயம், அது முக்கியமா ஆண் குழந்தைகள் விஷயம், இல்லை தந்தை விஷயம், வியாபார விஷயத்துல சில நன்மைகள் நடக்கிறதுக்கு. ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்ய நினைச்சீங்கன்னா அதுக்கான முடிவுகளை எடுக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்துல தேவையற்ற விரயங்கள் தடுக்கப்படும். இப்படி ஒரு பக்கம் நன்மையும் இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் இருக்கு. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துல அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. உங்க முயற்சிகளுக்கு தடை வரும். ஒரு பயணம் போனா அதுக்கு ஒரு சிக்கல் வரும். ஏதோ ஒரு விஷயம் செய்ய நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு தடங்கள் வரும். ஒரு அனுமதி பெற போனால் அதில் ஒரு தடங்கள் வரும். உங்களோட பத்திரங்கள்லாம் சரி பாருங்கள். உங்களுடைய டாக்குமெண்டேஷன் சரியாக இருக்கணும். ஒரு பரிசீலனை செய்து கொள்ளுங்க, ஒருத்தர் பரிசீலனை பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு சரி பார்த்து கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. தேவையில்லாத முடிவுகளை எடுக்காதீர்கள். உயர்கல்வி சார்ந்த விஷயம், வாழ்க்கை சார்ந்த முடிவு எடுக்காது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உங்களோட ஆசைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். உங்களோட முயற்சினால வாய்ப்புகளை கொடுக்கும். அதை சரியா நிதானமாக முடிவெடுங்க. ரெண்டாவது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அண்ணா அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகள், அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். இங்கே எதிர்மறையாக தம்பி தங்கைகளோட வாழ்க்கையில இல்லை அவங்க மூலியமா சிக்கல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டையும் எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்றது அப்படிங்கிறது தான் உங்க கையில தான் இருக்கு. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் சரியாக அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க சூரிய பகவான், செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம், கட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உண்மையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சில சிக்கல்களை, தேவையற்ற நஷ்டங்களை, செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். இதை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவினர்களுக்குள்ள சில கசப்புகள் நிகழ்ந்திருந்தால் அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்குள்ள அந்நியோன்யம் பெருகக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கும், நன்மையான விஷயங்களை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கும் நீங்கள் ஆஞ்சநேயர், செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமேல் ஆகாமை. அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து கொள்ளுங்க. தேவையில்லாத முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக இருக்கும். எது சம்பந்தப்பட்ட எடுக்கிற முடிவுகள் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, உயர்கல்வி சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு, திருமண வாழ்க்கை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், திருமணம் சம்பந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள், இப்படி முடிவுகளில் சிக்கல்கள் உருவாகும். கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் வரும். கடந்து போக பாருங்க, பேசி பேசி பெருசாக்காதீங்க. அதே மாதிரி இந்த சிக்கல்கள் இருக்கனால நீங்கள் பேசுகிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு அதாவது நீங்கள் என்னமோ பேச நினைப்பீங்க, அவங்க என்னமோ புரிஞ்சு கொள்வாங்க. இதனால சிக்கல்கள் வரும். யார் பக்கத்தில் இருக்கிறா, என்ன பேசுகிறோம், என்ன தொடர்பு வச்சுக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களில் தெளிவாக இருக்கணும். தேவையற்ற முடிவு இருக்கணும். தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் எந்த முடிவும் எடுக்காதீர்கள், கவனமாக இருங்கள். தேவையற்ற வார்த்தைகளை பேசாதீங்க. யாரோட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்ற ஒரு முடிவுக்கு வாங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதே மாதிரி சூரிய பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும். அது நன்மையாக இருக்கும். ஒரு தலைக்கு வந்த தலைப்பாகை போன மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அது காப்பாற்றியதாக இருக்கலாம். தேவையற்ற செலவுகளில் இருந்து வெளிவரது, நஷ்டத்திலிருந்து வெளிவரது, விரயத்திலிருந்து வெளிவரது, சுப செலவுகளை சந்திக்கிறது, நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடியது, தொழிலில் மாற்றம், கடன் கொடுக்கல் வாங்கலிருந்து சிக்கல், தொழிலில் முன்னேற்றம், எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் கைகூறுறது, இப்படி பல நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் இருக்குது. கடற்கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னா அது இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆசைகளை குறைச்சிக்கணும்னா இப்போதைக்கு ஒரு கட்டுப்பாட்டில் வைங்க. தேவையான நேரத்தில் அதை செய்யணும். இல்லைன்னா அதே உங்களுக்கு சிக்கலாகும். இந்த கல்யாண விஷயம், காதல் விஷயம், களியாட்ட விஷயங்களில் சில சிக்கல்களை உருவாக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. கணவன் மனைவியத்தில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. எல்லாத்துலேயும் அவசரப்படக்கூடாது. இங்கே அதுதான் முக்கியம். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, மகாலட்சுமி, குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். துலா ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில விஷயத்தை உங்களுக்கு நன்மைப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிரிகள் தொல்லைகள் இருக்கும், சில சிக்கல்கள் உருவாகும். ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில நன்மைகள் தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையிலே ஒரு அந்நியோன்யங்கள் பெருகிறதுக்கு ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்றது இன்னைக்கு நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கு தடை இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. காதல் களியாட்டம் கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துல நன்மைகள் நடக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில தீர்மானங்களை எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா எதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி எடுக்கிறது நன்மை இருக்கு. அது உங்களை சம்பந்தப்பட்டதா இருந்தா மட்டும்தான் அதை எடுக்கணும். அது மற்றவங்களுக்கு குழந்தைகள், தம்பி தங்கையில இருக்கிறது, குழந்தைகள் எடுக்கிறது, வீடு சம்பந்தப்பட்ட எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா எடுக்கிறது நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவனமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். உங்க குடும்ப உறுப்பினர்களையும் கவனமாக இருக்க சொல்லும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாங்க. கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வந்தால் கடந்து போங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாங்க. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்காது. அதே நேரத்தில் எதிர்பார்க்குற இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தடையோ தாமதத்தையோ உருவாக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகளை கொடுக்கும். வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை கொடுக்கும். கணவன் மனைவி இடத்துல சில முரண்பாடுகள் வந்து அதுக்கு பிறகு ஒரு அந்யோன்யங்கள் பெருக்கும். அதே நேரத்தில் மன நிம்மதி குலையிற மாதிரியும் இருக்கும். அதாவது இதில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்து ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாட்களில் நிற்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், புதன் பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் பேச்சுவார்த்தை நிச்சயதார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தால் கருத்து வேறுபாடு முரண்பாடு வந்தால் கடந்து போங்க. தேவையில்லாமல் பேசி அதை பெருசாக்காதீங்க, விரிச்சல்களை உருவாக்காதீர்கள். யாரோட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோங்கிறத தெளிவாக முயற்சி பண்ணி பேசுங்க. அதே நேரத்தில் உங்களோட முயற்சிக்கான சில வெற்றிகளும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அதனால சில முயற்சிகளை செய்வீங்க. ஆனால் சில இடங்களில் தடைகளையும் சந்திப்பீர்கள். பயணங்களில் கவனம் தேவை. ஒரு பத்திரப்பதிவுகள் செய்யும் போது ஒரு கவனம் தேவை. இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் செய்தீர்கள்னா உங்களுக்கான நன்மைகளும் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், மகாலட்சுமி, செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த தொழில் இல்லாட்டி எதிர்பார்த்த முன்னேற்றம், பதவி உயர்வு, இல்லைன்னா மாற்றங்கள், பண வரவுகள், குடும்பத்தில் இருக்க சிக்கல்கள் சீரத்துக்கூடிய வாய்ப்புகள், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு, கடன் தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், கொடுக்கல் வாங்கல்லேருந்து சிக்கல்லேருந்து வெளிவர, நோய்கள்லேருந்து வெளிவர, தேவையில்லாமல் அதாவது தேவையில்லாமல் இல்லை, ஒரு
மருத்துவ ரீதியாக சில செலவுகளை நீங்கள் சந்திக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு, எதிரி தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில விரயங்களையும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் மன உளைச்சல்களையும் இடையில தந்துட்டு போகும். அதே மாதிரி பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் காட்டலாம். தூக்கமின்மை சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடற்கடந்து வேலைகள் செய்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பணத்தை இழந்துடக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைக்கான காலங்களும் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, விநாயகப் பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு, முக்கியமாக பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், ஆள் மனசு அபிலாஷைகளை கொஞ்சம் கவனப்படுத்திக்கணும், கட்டுப்படுத்திக்கணும். தேவையில்லைன்னா உங்களுக்கே அது சிக்கலாக மாறி மன அழுத்தங்களை கொடுத்துவிடும். கவனம். 2வது திருமணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. எதிர்பார்த்த பணவரவுகள் தடைப்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை அழுத்தங்களை குழந்தைகளுக்கு போடுறது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களை முடிவெடுக்க கூடாமல் நீங்களே ஒரு அழுத்தமான முடிவுகளை எடுக்கிறது நன்மைன்ற பேரில் அவங்களுக்குள்ள சிக்கல்களை உருவாக்காதீர்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.